ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவை ஒரு குட்டி அழகான டேக்லைனோட ஆரம்பிக்கலாம். மனிதர்களை சேமிப்போம். 2 நாள் முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சிஸ்டர் எழுதியிருந்தாங்க இந்த டேக்லைனை, மனிதர்களை சேமிப்போம். இதை தவிர வாழ்க்கையில நம்ம எதையும் பெருசா சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆழமான அர்த்தமுள்ள 2 வார்த்தைகள் தான். இதுவரைக்கும் அதிகமா நம்ம சேர்த்து வைக்கல அப்படின்னா இனி அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மனிதர்களை சேமிக்க லைஃப்ல எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறக்கும் நம்ம கூட சில நல்ல மனிதர்கள் இருந்தே ஆகணும். அதுக்காகவாவது கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு குட்டி டாஸ்க். உங்க லைஃப்ல அப்படி எத்தனை மனிதர்களை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் லிஸ்ட் டவுன் பண்ணி பாருங்க. இது போதுமா பத்தாதா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரலாம். முடிஞ்சா அந்த நம்பர்ஸை கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணலாம். நேற்று போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் சுண்டக்காய் மசாலா ரெசிபியை ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் வீடியோல சுண்டைக்காயை தட்டிட்டு கழுவுனதை பார்த்து நிறைய பேர் விதைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா உள்ள புழுக்கள் இருந்தா நமக்கு தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை தட்டிட்டு கழுவும் போதுதான் கிளீனா நமக்கு புழு ஏதாவது இருந்தா வெளியே வரும். சுண்டைக்காயில புழுக்கள் இருக்காதுன்னு சொன்னாங்க ஒரு சிலர். ஆனா பாவக்காயில கூட உள்ள புழுக்கள் இருக்கும். அதனால சுண்டைக்காயில இருக்காது அப்படின்னு 100% நம்மளால சொல்ல முடியாது. சோ அதனால தட்டிட்டு கழுவிக்கிறது பெட்டர். ஆஸ் யூஷுவல் எல்லா பொரியலுக்கு போடுற மாதிரி 2 ஸ்பூன் ஆயில்ல கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு தக்காளியும் அறுத்து போட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சுண்டைக்காயை சேர்த்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி தேங்காயில 1 ஸ்பூன் சோம்பு, 1 காஞ்ச மிளகாய் போட்டு கொரன்னு அரைச்சு இது சுண்டைக்காயில சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு இறக்கணும்னா சூப்பர்பான சுண்டைக்காய் மசாலா ரெடி.